கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த வசனம் நாம் யார் என்பதையும் நமக்கு என்னவெல்லாம் இருக்கிறது என்பதையும் சொல்லுகிற வசனமாக இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் யார்? சொல்லுங்க, என்ன சொல்லுது? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுது? நாம் யார், நான் யார், எனக்கு என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் நம்முடைய அடையாளத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. பொதுவாக இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களிலே வேலை செய்கிறவர்கள் அவங்க அடையாள அட்டையை போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி காலங்களில் அந்த ஐடி டேக் மட்டும்தான், அந்த இது மட்டும்தான் பெருசாக தெரியும். இப்போ ஒரு பெரிய பட்டி மாதிரி போட்டு அதில் அவங்க வேலை செய்கிற நிறுவனத்தினுடைய பெயர் எழுதப்படுகிறது. ரெண்டு விதத்தில் அது பிரயோஜனப்படுகிறது. ஒன்று, மற்றவர்களுக்கு இவர்கள் யார் என்று அடையாளப்படுத்துகிறது. ரெண்டாவது, நான் யார் என்பதையும் எனக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய அடையாளத்தை அறியாமல் இருக்கிறதுனாலே அநேக நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் விசுவாசிகள். நமக்கு தேவன் அநேக ஸ்லாக்கியங்களையும் நிறைய நன்மைகளையும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அதை நாம் அறியாததினாலே அநேக காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதம் நம்மை எப்படி அடையாளப்படுத்துகிறது? கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Book of Galatians chapter 3 verse 26. Here the word says, what is our identity? என்னுடைய அடையாளம் என்ன என்று இங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. In Christ Jesus you are all sons of God through faith. வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்களும் நானும் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக அடையாளப்படுத்தப்படுகிறோம். என்னவா அடையாளப்படுத்தப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாகி. முதலாவது, இதைவிட பெரிய ஸ்லாக்கியம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்திலே வாழுகிற எந்த மனுஷனுக்கும் இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் என்பது கிடையாது, பெரிய ஸ்லாக்கியம் என்பது கிடையாது. The greatest privilege that you and I enjoy is to be called a son or a daughter of God. தேவனுடைய மகன் மகள் என்று அழைக்கப்படுவதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் யாருக்குமே கிடையாது. இரண்டாவது ஒரு காரியம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதுல அத்தை மாமா கிடையாது, இதுல பெரியப்பா சித்தப்பா கிடையாது, இதுல தாத்தா பாட்டி கிடையாது. எந்த வயசு உள்ளவர்களா இருந்தாலும் வசனம் நமக்கு சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் நாமெல்லாம் என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நாம் எல்லாரும், for we are all. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த எல்லாரையும் ஆண்டவர் சமமாக பார்க்கிறார். படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் வித்தியாசமாய் அல்ல, பலவானையும் பலவீனனையும் வித்தியாசமாய் அல்ல, ஏழை பணக்காரனை வித்தியாசமாய் அல்ல. விசுவாசம் இருக்கிற எல்லாரையும் தேவன் ஒரே விதமாய் பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளைகளாக தேவன் பார்க்கிறார் என்பதை நம்மால் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது? How do we get this privilege? எப்படி நான் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. நாம் எல்லாரும் வெவ்வேறு இடங்களிலே பிறந்து வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே இணைக்கப்பட்டவர்களா இந்த இடத்துல ஒரு குடும்பமாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்ததினாலே, because of our faith on the Lord Jesus Christ, we have been called, we have been given the privilege to be called the children of God. Hallelujah. வரும் நாட்களில் இது இன்னும் விரிவாக நாம் படிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நமக்கு என்னவெல்லாம் இருக்கிறது? முதலாவது, நம்முடைய அடையாளம் தேவனுடைய பிள்ளை. That is our identity, that we are the sons and daughters of God. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளை என்பதினால் எனக்கு என்னவெல்லாம் இருக்கிறது? கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Galatians chapter 3 and verse 9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார்
விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். So then those who are of faith are blessed along with Abraham, the man of faith. வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நமக்கு என்னவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே விதமாய் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றுதான் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் அது நமக்கு தெரியணும். ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். Turn with me to the book of Genesis chapter 12. 2-3 வசனங்களிலே தேவன் ஆபிரகாமை பார்த்து சில காரியங்களை சொன்னார். என்ன சொன்னார் என்பதை நாம் தியானித்து பார்த்தால், ஆபிரகாமுக்கு எவைகளெல்லாம் வாக்கு பண்ணி எதையெல்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் நமக்கும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். நீ என்னவா இருப்ப? ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து என்ன சொல்றாரு? 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்தார். ஏன் ஆதாமை படைத்தார் அப்படின்னு சொன்னா, பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக, தேவனுடைய குமாரனாக ஆதாமை தேவன் பூமியிலே படைத்தார். ஆனால் ஆதாம் ஆண்டவருக்கு உண்மையா இல்லாத சூழ்நிலையில தேவன் தேடிக்கொண்டே இருந்தார். இன்னொரு மனிதனை கண்டார், அதுதான் நோவா. நோவா நல்லா தான் இருந்தாரு, ஆனா அவருக்கு பின்பதாக வருகிற சந்ததி தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவர் திரும்பவும் தேட ஆரம்பித்தார். அப்பொழுது ஆபிரகாம் என்ற மனிதனை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நான் இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன், இப்படி வாழ முடியலையே, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருக்கிறாரா, என் குறைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க நினைச்சா, இந்த காரியம் உங்களுடைய மனதுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கணும். என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. இவனால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டுறதே கிடையாது. ஆண்டவர் திரும்பவும் 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 முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஏற்ற ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இனிமேலாம் என்னால முடியாது, இனிமேலாம் நான் என்ன செய்ய முடியும், இவ்வளவு குறை வந்துருச்சே, இவ்வளவு முறை விழுந்துட்டேனே, இவ்வளவு தூரம் நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடந்துட்டேனே, ஒரு கவலையே படாதீங்க. உங்களை திரும்பவும் தூக்கி நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He never gives up on us. அதான் ஆண்டவருடைய விசேஷமான காரியம். அவர் ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை. என்ன விசுவாசிக்கிறோம், என்ன செய்யறதில்லை, புறம்பே. He never leaves us, he never forsakes us. நம்மளை கைவிடுறதே கிடையாது. இவங்களால முடியாதுன்னு விடுறதே கிடையாது. மனுஷர் தான் விட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் முயற்சி செய்வாங்க, அதுக்கப்புறம் இவங்களால ஒன்றும் செய்யணும் விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத நல்ல கர்த்தராய் இருக்கிறார். முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க ஒத்துழைத்தால் போதும், உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 7 காரியங்களை சொன்னார். அந்த 7 காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. உடன்படிக்கை என்றால் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 300 முறைக்கு மேலாக வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் a covenant? நம்முடைய தேவன் உடன்படிக்கையை கடைபிடிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. He is a God who keeps his covenant. உடன்படிக்கை என்றால் என்ன? ஒப்பந்தம் மாதிரி. It is like a contract but far superior than a contract. ஒரு ஒப்பந்தம் என்பது யார் ஒருவர் நினைத்தால் அதை ரத்து செய்து விடலாம். ஆனால் உடன்படிக்கை என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒன்று. ஆகையால் தான் வேத புத்தகம் திருமணத்தை
உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. மேரேஜ் இஸ் a covenant, it is not a contract. ஒரு ஒப்பந்தம் என்றால் பிடிக்கவில்லை என்றால் ரத்து செய்து விடலாம். ஆனால் திருமணம் என்பது ஆண்டவருடைய பார்வையிலே உடன்படிக்கை. ஆகையால் தான் திருமணத்தில் இணைய போகிற மாப்பிள்ளையும் பண்ணி என்ன சொல்லுவாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை. என்ன சொல்லுவாங்க? ஆமா, மரித்தால் தான் அது உடையும், அது வரைக்கும் அது என்ன செய்யாது, உடையவே உடையாது. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தேவன் மனிதனாகிய ஆபிரகாமோடு செய்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது காரியம், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன சொன்னார்? நான் உன்னை I will make of you a great nation. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஒரு தேசத்தில் பிறந்தார். ஒரு தேசம் என்ற அடையாளம் அவருக்கு இருக்கிறது. ஒரு குலத்திலே பிறந்தார். அந்த குலத்தினுடைய அடையாளம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் வேணாம், நான் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க போகிறேன். நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஒரு பெரிய ஜாதியாக உன்னை நான் மாற்ற போகிறேன். நீதான் அநேகருக்கு அடையாளமாக இருக்க போகிறாய். இங்க இருக்கிற எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் கொடுத்த அடையாளத்தை நான் பிடித்துக் கொண்டு ஓட விரும்பவில்லை. நான் ஒரு அடையாளமாக மாற வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உடனடியாக என்ன செய்யல, நிறைவேறவில்லை. ஆபிரகாம் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாருன்னா 24 வருடங்கள் காத்து கொண்டிருந்தார். ஒருவேளை நீங்க காத்திருக்கிற காலத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், பொறுமையா காத்திருங்க, உங்களுக்கான நேரம் வருகிறது. அல்லேலூயா. பொறுமையாய் காத்திருக்கணும், அவசரப்படாதீங்க. நடக்கலையேன்னு அவசரப்படாதீங்க. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்தார், நீ ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருந்தும் கிட்டத்தட்ட அவருக்கு 99 வயதாகிற வரைக்கும் ஒன்றும் நடக்கவே இல்லை. ஒன்றும் நடக்கவே இல்லை. ஆனால் 100 வயதில் அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது பாருங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் அவருக்கு என்ன பேர் வச்சார்னா ஈசாக்குன்னு பேர் வச்சார். ஈசாக்குனா நகைப்பு, சிரிப்பு என்று அர்த்தம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உருவாக்குகிற விதத்தை நீங்களே பார்த்து சிரிப்பீங்க. நானா அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை ஆபிரகாமுக்கு. ஆனா கர்த்தர் பிள்ளையை கொடுத்த உடனே பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாருங்க? ஆமா, நகைப்பு. எப்படி கூப்பிடுவாரு? சிரிப்பு. இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. வீட்டில் யோசித்து பாருங்க, பிள்ளைக்கு பேரு சிரிப்புன்னு வச்சுட்டு, சிரிப்பு இங்க வா, அங்க போயிருந்தா சிரிப்புன்னு கேட்டா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. இந்த பேரை கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. நான் திரும்பி பார்க்கிறேன், நான் இப்படி ஒரு இடத்துல நிற்பேன் நான் நினைச்சே பார்க்கல. ஆனால் தேவன் முன்குறித்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பார்க்கிறேன், இந்த 10-15 வருஷம் முன்னாடி இருக்கிற அந்த செய்தி, அந்த ஆராதனை, இதெல்லாம் பார்க்கும்போது திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த 16 ஆண்டுகள் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மனம் நெகிழ்கின்றது. அவர் வார்த்தையிலே மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன்? சத்தமா சொல்லுங்க, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். பொதுவாக ஆசீர்வாதம் என்று சொன்னா ஒரு வீடு, ஒரு வாகனம், இதுதான் நம்ம நினைப்போம். ஆசீர்வாதம் என்பது என்ன? நம்மேல் பேசப்படுகிற நல் வார்த்தைகள், அதுதான் ஆசீர்வாதம். திருமணமான பாரம்பரியத்தில் வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க கிட்ட என்ன வாங்கிக்கோங்கன்னு. ஆமா, புது வருஷம் ஆன உடனே சில பேர் கேட்பாங்க, பெரியவங்க கிட்ட என்ன செய்வாங்க? ஆமா, ஆசீர்வாதம் கொடுத்துட்டு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் கையை நீட்டுவாங்க. பார்த்துறீங்களா? ஆமா, அவங்களுக்கு அவங்க தலைமையில வச்சு சொல்ற ஆசீர்வாதம் பத்தாது, என்னவாகவும் கொடுக்கணும். ஆமா, நோட்டாவும் கொடுக்கணும். ஆசீர்வாதம் என்பது நம்மேல் பேசப்படுகிற நல் வார்த்தைகள். அதனாலதான் ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் நாம் ஆசீர்வாதம் கூறுகிறோம். என்ன சொல்றோம்னா, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உடனே நீங்க என்ன சொல்றீங்க? ஆமென், அப்படியே ஆகட்டும். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சவங்க தான் ரொம்ப தாமதமாக வருவாங்க, தெரியுமா? ஆசீர்வாதம் போடும் போதாவது கால் எங்க இருக்கணும்?
உள்ள இருக்கணும். அப்படிலாம் ஆகாது. ஞாபகம் வச்சுக்க, வசனத்தை வந்து என்ன செய்யணும்? கேட்கணும். அப்ப ஆசீர்வாதம் என்பது நம்மேல் பேசப்படுகிற நல் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நல்லா கவனிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றோராக பிள்ளைகள் மேல் அதிகாரம் உள்ளவர்கள். சும்மா ஒருத்தர் வந்து ஆசீர்வதிக்கிறோம்னா ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய ஒரு வார்த்தையினுடைய பேக்கிங், ஒரு பின்னணி அங்கே இருக்க வேண்டும். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் பேசுகிற நல் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். சபையாக ஊழியக்காரர் உங்க மேல ஆசீர்வதித்து பேசுகிற எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர்தான் அந்த அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையால் அந்த வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆகையால் தான் ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னாடியும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யறோம்? கூறுகிறோம், ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம். நீங்களும் பெற்றுக்கொண்டு ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்பதை சொல்லுகிறீர்கள். அப்போ வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு உரையாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன உரையாடல்? யாருக்கும் நடந்த உரையாடல் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கும் சோதோம் என்ற பட்டணத்தினுடைய ராஜாவுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, சோதோமின் ராஜா அடிமையாக பிடித்து செல்லப்பட்டார். ஆபிரகாம் போய் அவரை விடுவித்து கொண்டு வந்து விட்டார். விடுவித்து கொண்டு வந்த உடனே அந்த ராஜா சொல்றாரு, ஆபிரகாமே, இந்த கொள்ளை பொருள் எல்லாம் நீங்க திருப்பி கொண்டு வந்தோம்ல, இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, ஆட்களை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தான் அந்த ராஜா ஆபிரகாம் இடத்துல அதை சொல்லுகிறார். வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். பொருள்கள் என்று சொல்லும் பொழுது விலையேற பெற்ற பொருள்கள். ஒரு ஊரை கொள்ளடிக்கும் போது சாதாரண பொருட்களை எடுத்திருக்க மாட்டாங்க, விலையேற பொருட்களை அவர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். அந்த பொருளை தான் அவர் யாருக்கு கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். 22, 23. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராம் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆச்சரியம் பாருங்க. ஆபிரகாம் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பொருளும் வேணாம். ஏன் வேண்டான்னு சொல்றாரு? காரணம் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதன். I am a man who has been blessed by God, and his blessing will make me rich. I don't need any human being to make me rich. எந்த ஒரு மனுஷனுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. அதுவும் நீ ஒரு புறஜாதி ராஜா, நீ வச்சிருக்கலாம், நீயே வச்சுக்க. என் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. அவர் ஒரு நாள் என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதிப்பார், அது எனக்கு போதும் என்று நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அதற்கு எந்த தனிப்பட்ட நபரும் கிரெடிட் எடுக்கவே முடியாது. ஆமென். எத்தனை அப்படி விரும்புறீங்க? இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அதற்கு எந்த தனிப்பட்ட மனிதனும் நான் தான் கொடுத்து ஆசீர்வதிச்சேன்னு சொல்லாத அளவுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஒரு அடையாளமாக மாற்றுவேன். இரண்டாவது கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவது அந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். I will make your name great. சொல்லுங்க, என்ன சொன்னார்? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஏன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் விசுவாசத்தினாலே நமக்கு என்ன செய்யுது? கிடைக்கிறது. ஆகையால் தான் நாம் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் ஆபிரகாமுக்கு 100 வயதில் பிள்ளை பிறந்த ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 100 வயதில் பிள்ளை பிறக்கிறத அவங்க சுத்தியும் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களும் அவங்களுக்கு தெரியும்.
ஆனா ஒரு பிள்ளைக்கு வழி இல்லாம இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒண்ணுமே நடக்காத நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு பிள்ளை பிறக்கிறான். எத்தனை வயசுல? 100 வயசுல. பார்க்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மனுஷனிடத்துல ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கிறது. இந்த வருஷத்துல நான் சொல்றேன், உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், உங்களிடத்துல ஒரு விசேஷம் இருக்கிறது, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று பார்க்கிறவர்கள் உணரும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். Hallelujah. If God says that he will make your name great, he will do it. அவர் சொல்லுவார் என்றால் சொன்னதை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, சாதாரணமாக இருந்த ஒரு மனிதனை தேவன் அழைத்து அவனோடு உடன்படிக்கை செய்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை பாருங்க. இதுல எந்த மனுஷனும், ஏன் ஆபிரகாமை கூட அதற்கு கிரெடிட் எடுக்க முடியாது. இது செய்தது கர்த்தர் 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 கர்த்தரை தவிர ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. இந்த வருஷத்துல நான் எதிர்பார்க்கிறேன், கர்த்தரே என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரே என்னை உயர்த்தணும். என்னை பார்க்கிறவங்க சொல்லணும், இது மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாயம் அல்ல, கர்த்தர் தான் உங்களை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்தார். இப்ப ஆபிரகாம் இருந்த இடத்துல உள்ளவர்கள் ராஜாக்கள் இந்த காரியத்தை அவர்கள் பார்த்து அவர்கள் ஒரு தீர்மானத்தை செய்கிறார்கள். என்ன செய்கிறார் வாசிங்க, ஆதியாகமம் 21, 22, 23. அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். பாருங்க, அவங்க சொல்றாங்க, நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோட இருக்கிறார். என்னைக்காவது உங்களை பார்த்து யாராவது அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட விரும்புங்க, ஆண்டவரே என்னை பார்த்து இப்படி சொல்லணும், I see that God is with you. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்னால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. யோசேப்பை பார்த்து அவன் சொன்னான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்த்தது. அப்பொழுது அவன் புரிந்து கொள்கிறான், தேவன் அவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்மை விசேஷப்படுத்துவது தேவனுடைய பிரசன்னம் தான். இன்னைக்கு அதை விரும்புங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விசேஷமாக்குவது உம்முடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். Those who are around me should be able to see that you are with me. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் பார்க்கும்படி செய்யும். இந்த ராஜா அதை பார்த்து அவன் ஆபிரகாமிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இவங்க செஞ்சா ஃபெயிலியர் ஆகுது, அவங்க செஞ்சா ஃபெயிலியர், நீ செஞ்சா மட்டும் எப்படி சக்சஸ் ஆகுது? உங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, தேவன் உன்னுடனே இருக்கிறார். It is nothing but the presence of God with you that makes you successful. இன்னைக்கு நாம சொல்லணும், என்னோடு கூட நீர் இரு ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளட்டும் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை. அவர் சொல்றார். அடுத்த 23ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல். இப்போ இந்த மனிதன், இந்த ராஜா ஆபிரகாமையும் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களையும் பார்த்த உடனே அவன் தெரிந்து கொள்ளுகிறான், ஆபிரகாம் மட்டுமல்ல அவனுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமென். நீங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்களை மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். God is a God who blesses our descendants, our generations. நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பெரியவங்களையும் யோசிக்கணும், என்னுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் சந்ததியின் மேல் தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதான் சொல்றாரு பாருங்களேன், நீ எனக்காவது இந்த தலைமுறை, என் குமாரனுக்காவது அடுத்த தலைமுறை, என் பேரனுக்காவது அதற்கு அடுத்த தலைமுறை. எவ்வளவு யோசிக்கிறான் பாருங்க ராஜா. இல்ல, உங்களை பார்க்கிறவர்கள் இதை கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை மட்டுமல்ல உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆகையால் எனக்கு உம்மோடு கூட என்ன வேணும், சமாதானம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இங்கே ஒரு தேசத்தின் ராஜா நாடோடியாய் சுற்றி கொண்டிருக்கிற ஆபிரகாமிடத்தில் வந்து சமாதானம் பேசுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. நான் சொல்றேன், இந்த வருடத்தில் உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவனை அறியாத மக்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காணும்படி கர்த்தர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, ராஜாக்களும் பெரிய ஆட்களும் உங்களிடத்தில் சமாதானத்தை தேடி வரணும்.
ஹல்லேலூயா. சும்மா சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இவர் பெரிய ஒரு ராஜா. அவர் சமாதானம் பேசுறார். அப்பா, நான் பார்க்கிறேன், சம்திங் இஸ் வெரி டிஃபரெண்ட் அபவுட் யூ. உன்னிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. நீ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. தயவு செய்து எனக்கும் என் சந்ததிக்கும் நீ தயவு செய்ய வேண்டும் என்று ஆபிரகாமை தேடி வந்து, இவர் ராஜா நினைச்சிருந்தா ஆபிரகாமை கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிடல. அவருடைய தயவுக்காக போய் நிற்கிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய உடன்படிக்கை ஆபிரகாமோடு இருந்ததினாலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் வாழ்ந்து இப்போ 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இன்னைக்கு யாரை பத்தி பேசுறோம்? அதான் ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மறந்துடுறோம் பாருங்களேன். நமக்காக பெரிய காரியங்களை செய்தாங்கன்னு சொல்றோம் பாருங்க, அவங்களெல்லாம் சாதாரணமாக என்ன செய்துடுறோம்? மறந்து போயிடுறோம். ஆனால் ஆபிரகாமுடைய பெயரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினதுனாலே இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெயரை நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். அவருக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். 4வது கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 4வது ஆண்டவர் சொல்றது என்ன? சத்தமா சொல்லுங்க, என்னவா இருப்ப? சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அப்படிதான் வேதம் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். திரும்ப சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் உன்னை ஆசீர்வதித்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் மாத்திரம் அல்ல, நீயே என்னவா இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. You will be a blessing yourself. ஒரு காரியத்தை வேதத்தில் நம்மளால வாசிக்க முடிகிறது. ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து. இவங்க 2 பேரும் தான் ஒன்னா பிரயாணத்திலே புறப்படுகிறார்கள். ஒன்னா புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷம் கொஞ்சம் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நல்லா கவனிங்க. உங்களுடைய நட்புகளை நீங்க சரி செய்ய வேண்டும். You have to be very careful about your friendship and fellowship. நீங்க யாரோடு ஐக்கியம் வைக்கிறீர்கள்? ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனோடு லோத்து ஒட்டி கொண்டதினாலே, நட்பு வைத்ததினாலே, அன்பு வைத்ததினாலே ஆபிரகாம் மேல் வந்த ஆசீர்வாதம் யார் மேலும் வந்தது? லோத்து மேலே வந்தது. It is the blessing of association, right association. சரியான நபரோடு நமக்கு ஐக்கியம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தப்பான ஆளோடு நமக்கு ஐக்கியம் இருந்தால் தப்பான காரியங்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட நட்புகள் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நபரோடு எனக்கு நட்பு வேண்டாம். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை நம்ம நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த உடன்படிக்கையினுடைய கடைசி 3 காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சத்தமா இதை வாசிப்போமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு விசுவாச குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவங்க இதை பல நேரம் வாசித்திருப்பீங்க. நானும் ரொம்ப வருஷமாக இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன். இந்த தடவை இதை தியானிக்கும் போது தான் ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டினார். வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நிறைய பேர் உன்னை ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா நீ பெரிய ஆளாயிட்ட, என்னுடைய கிருபையை நீ பெற்றிருக்கிற, ஆகியால் உன்னோட நிறைய பேர் உன்னுடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாய் வருவார்கள். உன்னை நிறைய பேர் ஆசீர்வதிப்பாங்க. அவங்களெல்லாம் நான் பொதுவாக ஆசீர்வதிப்பேன். ஆனால் அடுத்தது சொல்லும்போது உன்னை சபிக்கிறவனை, முதலாவது ஆசீர்வதிக்கிறவர்களை பன்மையில் சொல்லிவிட்டு இங்கே சபிக்கிறவனை மட்டும் எப்படி சொல்றாரு? ஒருமையில சொல்றார். அப்படின்னா தனித்தனியே அவனுக்கு வேண்டிய பலனை நான் கொடுப்பேன். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அடையாளம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய ஸ்லாக்கியங்களையும் பொறுப்புகளையும் உணர்ந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். It is a great privilege to be called the children of God, but there is the associated responsibility.
அதோடு சேர்ந்து சில பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த புதிய வருஷம் தேவ சமூகத்தில் துவங்கி இருக்கிறோம். திரும்ப உலகத்துக்கு நாம் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ யோர் சைல்டு. உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பொறுப்பை நான் உணர்ந்து நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்.